டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஈவினிங் டைமில் சூடான டீ அண்ட் காஃபி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இன்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு கடலை மாவு பஜ்ஜி மாவுலாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ப்ரெட்டு அது கூட உருளைக்கிழங்கு இருந்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெசிபியையும் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக இன்றைக்கி நான் பெரிய சைஸில் 4 ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த ப்ரெட்டை தண்ணியில் நனைச்சிட்டு ப்ரெட்டில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா புழிஞ்சிட்டு இந்த ப்ரெட்டை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. தண்ணியில் ப்ரெட்டை ரொம்ப நேரம் நனைச்சிடக்கூடாது. ஜஸ்ட் 1 செகண்ட் தண்ணியில் ப்ரெட்டை போட்டுட்டு எடுத்து அதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சிக்கணும். நெக்ஸ்ட் இந்த ப்ரெட்டு கூட சேர்த்துக்கிறதுக்காக 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு மேலே இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கை சீவி எடுத்துக்கோங்க. சீவன் அந்த உருளைக்கிழங்கை நார்மலான வாட்டரில் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு உருளைக்கிழங்கை தண்ணியில் நல்லா அலசிக்கோங்க. உருளைக்கிழங்கு அலசினதுக்கு அப்புறமா இப்போ இந்த உருளைக்கிழங்குல கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா புழிஞ்சிட்டு இந்த உருளைக்கிழங்கை ப்ரெட்டு கூட சேர்த்துக்கலாம். பெரிய சைஸில் 4 ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மீடியம் சைஸில் 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அளவு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கையால் பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாவை ஒன்று சேர்த்து பிசைஞ்சு விடும்போது இது கூட தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேண்டாம். ப்ரெட்டிலே ஈரப்பதம் இருக்கும். அதே மாதிரி வெங்காயத்தில் இருந்தும் தண்ணி வந்து வெளியே வரும். அதனால் இதில் இருக்கிற தண்ணியே போதும். மாவை பிசைஞ்சு விட்டதுக்கு அப்புறமா இந்த மாவில் தண்ணி பத்தலைன்னா மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி போண்டா மாவு கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாவை பிசைஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய விதமான ஸ்நாக் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த ரெசிபியும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாவை பிசைஞ்சு விட்டதுக்கு அப்புறமா மாவோடைய கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு போல் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. மாவு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற போல் இருக்கணும். அப்போ தான் நம்ம பக்கோடா ஷேப்க்கு போட்டாலும் சரி, போண்டா ஷேப்க்கு போட்டாலும் சரி, வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். மாவை ரொம்ப கெட்டியாக பசஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம எது செஞ்சாலுமே ரொம்ப ஹார்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், மாவோடைய கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி போண்டா மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணுங்க. நம்ம மாவை கையால் தொட்டோம் அப்படின்னா பிசுன்னு ஒட்டணும். அந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். மாவை எடுத்து நம்ம பக்கோடா மாதிரி போடுறதுக்கும் வரணும். அதே போல் மாவை வந்துட்டு நம்ம போண்டா ஷேப்க்கு உருட்டுறதுக்கும் வரணும். அந்த மாதிரி மாவு வந்துட்டு கொஞ்சம் லூஸான கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி போண்டா போடுறதுக்காக சூப்பராக மாவு ரெடி பண்ணியாச்சு. அடுத்து இந்த மாவில் போண்டா சுட்டி எடுக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு வானலில் போண்டா சுடுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்குறதுக்காக கொஞ்சமாக போண்டா மாவை எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா போண்டா மாவை எண்ணெயில் போட்டதுமே பபுள்ஸ் வந்து மேலே எழும்பி வருது. பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடாகி இருக்கணும். இந்த அளவுக்கு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க போண்டா மாவுலேருந்து மினி போண்டா ஷேப்க்கு மாவு எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த மாவில் மினி போண்டா தாங்க செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாவில் நீங்கள் போண்டாவை பெரிய ஷேப்லேயும் போடலாம். அதே போல் பக்கோடா அப்படி இல்லைன்னா வடை மாதிரி கூட தட்டி சேர்த்துக்கலாம். நம்மளுடைய இஷ்டம்தான். போண்டா மாவை எண்ணெயில் சேர்க்கறதுக்கு முன்னாடி எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போண்டா மாவை எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. அதே போல் போண்டாவை வேக வைக்கிறதுக்காக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போண்டாவை வேக வச்சிங்க அப்படின்னா போண்டா நல்லா வெந்து வரும். அதே சமயம் வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் போண்டாவை ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா போண்டா உள்ளே வேகாது, வெளியே மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த போண்டாவை வேக வச்சுக்கோங்க. போண்டா மாவை எண்ணெயில் சேர்க்கும் போது அது மேலே எவ்வளோ பபுள்ஸ் இருந்ததுன்னு பார்த்தீங்கல்ல. இப்போது அது மேலே இருக்கிற பபுள்ஸ் வந்து பாதி அளவுக்கு குறைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு பபுள்ஸ் எல்லாமே பாதி அளவுக்கு குறைஞ்சி வந்ததுக்கப்புறமா போண்டாக்களை இந்த மாதிரி கரண்டியால் ரொட்டேட் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கோங்க. அப்போ வந்துட்டு போண்டாவுடைய கலர் ஈவனாக எல்லா சைடும் ஒரே மாதிரி இருக்கும். போண்டாவும் நல்லா வெந்து வரும். போண்டா மேலே எந்த அளவுக்கு பபுள்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இந்த பபுள்ஸ் வந்துட்டு ஓரளவுக்கு குறைஞ்சி வரணும். அதே மாதிரி போண்டாவுடைய கலர் வந்துட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் போண்டாவை வேக வச்சுக்கலாம்.
இப்போ பாருங்கள் போண்டாவுடைய கலர் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி போண்டாவோட கலர் வந்துட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இப்போ இந்த போண்டாக்களை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். எண்ணெயிலேருந்து எடுக்கும்போதே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்குமே டைம் வந்து ரொம்ப எடுத்துக்காது, ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவுலையுமே போண்டாக்களை செஞ்சு எடுத்துக்கலாம். எல்லா மாவுலையுமே போண்டா செஞ்சதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன் போண்டா எந்த அளவுக்கு வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். போண்டாவை நான் சர்வ் பண்ணும்போதே அதுலேருந்து வர சவுண்டிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வெளியே எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்றத. இந்த இன்ஸ்டண்ட்டாக செய்கிற போண்டா ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மினி போண்டாவை நான் 2 பிச்சும் காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த மினி போண்டா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டேஸ்டியான ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.